லைஃப்பில் ஒரு தடவையாவது நீங்கள் இப்படி ஒரு ஜீப் சஃபாரி பண்ணியே ஆகணும். $1499 பட்ஜெட்டில் ஹில் டாப்பில் அட்வென்ச்சரான ஸ்டே, 2 times ஃபுட், கேம்ப் ஃபயர், டிஜே மியூசிக், செமையாக என்ஜாய் பண்ணலாம். 20 கிலோமீட்டர்ஸ் கொழுகுமலை ஜீப் சஃபாரி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கப்புள்ஸ்னு தனித்தனியாக ஸ்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் அஸ்வின், இது அஸ்வின் ட்ராவல் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் ஹிடன் பிளேசஸ், பட்ஜெட் ஸ்டேஸ், பட்ஜெட் ட்ராவல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ புக் பண்ணியிருக்க ஸ்டேக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரூட் உடுமலைப்பேட்டை டு மூணார் ரூட். நம்ம ஸ்டே புக் பண்ணியிருக்க லொக்கேஷன் சூரியநெல்லி. ரோடெல்லாம் அருமையாக இருக்குது இந்த ரூட்டில். உடுமலைப்பேட்டை டு மூணார் ரூட்டில் நீங்கள் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். இந்த உடுமலைப்பேட்டை டு மூணார் ரூட்டில் நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 7 பேர் பைக்கில் வந்திருக்கோம். இந்த பஸ் கேரளா கவர்மெண்ட்டே விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக ஸ்டேக்கு வந்தாச்சு. மூணார் சூரியநெல்லியில் தாங்க இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டே பேர் கொழுகுமலை எக்ஸ்கூஷன்ஸ். இந்த இடத்த பார்த்துட்டு ஸ்டே பக்கத்தில் வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வியூ பாயிண்டில் தான் ஸ்டேவே இருக்குது. ஈவினிங் 4:30க்கு ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ்க்கு ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க ஸ்டேலேருந்து. சூப்பராக இருக்கும். போகிற வழியெல்லாம் அருமையாக இருக்கும். ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து முன்னாடியே இருக்கும். இங்கே ஃபோட்டோலாம் எடுக்கிறனா நீங்கள் எடுத்துக்கலாம் நின்று. அப்படியே இதில் உள்ளே போகணும். கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும் இந்த ரூட்டு. இந்த இடம்லாம் ஸ்டேயோட ப்ராப்பர்ட்டி தான். ஃபைனலாக வந்தீங்கன்னா ஏதோ ஃபால்ஸ் வந்துடுச்சு. ஈவினிங் டைம் தண்ணி ரொம்ப கூலிங்காக இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கூட கைடு ஒருத்தர் வந்தார். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரை போக சொல்லிட்டோம். ரிட்டன் போகிறக்கு வழி தெரியல. பாருங்கள் நாங்கள் பண்ண அலப்பறைய. மக்களே, ஃபால்ஸ்னு வந்தாங்க, முடிச்சுட்டு போகிறோம். மேலே அப்படியே ஏத்தமாக போகுது. என் ஃப்ரெண்டு பாருங்க, லோகேஷ், நடக்கவே முடியாமல் வரான். அப்படியே வழி தவறி இந்த சைடு வந்துட்டோம். வேறு ரூட்டில் என்ன வருதுன்னு தெரியல. ரோடு இந்த வழியே போனால் வருமானு தெரியல. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. எப்படியோ ரோடை பிடிச்சி வந்துட்டோம் மக்களே. இங்கே பாருங்க, நம்ம நண்பர்கள் ரொம்ப களைச்சு போய் வராங்க. வந்தோடனே ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்கும் மக்களே. நைட் டைம் பாருங்கள், ஸ்டேவே ஜெகஜோதியாக லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கீழே வந்தோம்னா ஃபயர் கேம்ப் ரெடியாக இருக்கும். நின்று கொஞ்ச நேரம் குளிர் காயலாம். அப்புறம் டிஜே மியூசிக், டான்ஸ், என்ஜாய்மெண்ட்டு தான். இங்கே தாங்க டென்ட்டில் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். பயங்கரமாக அட்வென்ச்சராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா இந்த டென்ட் ஸ்டே வேறு லெவலில் இருக்கும். அதே நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா இந்த ஏஃப்ரேம் டென்ட் ஸ்டே சூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததாக சாப்பாடு செக்ஷன் பாருங்கள் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு.
கேரளாவில் ஃபுட்டு வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஸ்டேல அவ்வளோ அருமையாக இருந்தது ஃபுட்டெல்லாம். இந்த குளிருக்கு நான்வெஜ் எல்லாம் வேற லெவலில் இருந்தது. நைட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். இப்போ டே 2 மார்னிங் 4:40 AM ஆகுது. கொழுகுமலை ஜீப் சஃபாரி கிளம்பிட்டோம். இங்கே தான் பர்மிட் எடுத்துகிட்டு போகணும். ஸ்டேலேருந்து கூட்டிகிட்டு போகிறனால பர்மிட் ப்ராசஸில் அவங்களே பார்த்துப்பாங்க. ஆக்சுவலாக கொழுகுமலை போக ரோடு இல்லை, பாறை கல் மேலே தான் ஜீப் போகும். ஜீப்பில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போகிறப்ப. ஃபைனலாக கொழுகுமலை ரீச் ஆயாச்சு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்தோன்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க. இது வீக் டேஸ் தான், இப்போவே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. வீக்கெண்ட்லாம் இதை விட க்ரௌடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் ஸ்டேக்கே கிளம்பியாச்சுங்க. காலையில் நேரமாக வந்தப்போ இருட்டில் வழியே சரியாக தெரியல. இப்போ பாருங்க வந்த வழி எப்படி இருக்குன்னு. இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு மறக்க முடியாத மெமரின்னா இந்த கொழுகுமலை ஜீப் சஃபாரி தாங்க. ஸ்டேக்கு வந்தோன்னே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தது. தோசை, இட்லி, வடை. நல்லா சாப்பிட்டு டென்ட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். பாருங்க ஸ்டேலேருந்து வெளியே வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு வியூ வேற லெவலில் இருக்கு பாருங்க. கேரளா சும்மாவாங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்க, வேற லெவலில் இருக்குங்க. நைட்டு பார்த்தோம்ல அதே தான், எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு நைட். இப்போ எப்படி இருக்குது பாருங்க. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. சேர் கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு நல்லா வியூலாம் ரசிச்சுட்டு இருந்தேன். நல்லா பீஸ்ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே எல்லாம் அந்த டேம் தெரியுது பாருங்கள், அது வந்து ஆனைக்குளம் டேம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டேயில் 1 நைட் பேக்கேஜ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா ஈவெண்ட்ஸையும் சேர்த்து 1499. நாங்கள் 2 நைட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்த எல்லாமே கவர் ஆயிரும். செகண்ட் டே கொழுகுமலை ட்ரிப் மட்டும் இல்லாமல் அதர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். கேம்ப் ஃபயர், டிஜே, ஃபால்ஸ். இங்கே 1 டே பேக்கேஜ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி செகண்ட் டே ஃபுட்டு, ஸ்டே, நார்மல் ஈவெண்ட்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அஃபோர்டபுளாக பண்ணி கொடுத்தாங்க. மறுபடியும் நேற்று ஈவினிங் வந்த மாதிரியே ஃபால்ஸுக்கு வந்தேங்க. மறுபடியும் அலப்பற ஸ்டார்டிங். ஸ்டே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏ ஃப்ரேம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. ஃபால்ஸ் போயிட்டு வந்த டயர்டில் ஈவினிங் எல்லாருமே தூங்கிட்டோம். இந்த ஏ ஃப்ரேம் பாருங்க, நைட் டைமில் லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேவும் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. இங்கே கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கவங்க, இங்கே ஒர்க் பண்ணுறவங்க அருண் அண்ட் தமிழ் 2 பேருமே இங்கே வர கெஸ்ட்டை நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. செகண்ட் டே யாருமே டான்ஸ் பண்ணுற மூடு இல்லை. வந்த அன்னைக்கு ஃபஸ்ட் டே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் டான்ஸ் பண்ணோம். செகண்ட் டே அமைதியாக கேம்ப் ஃபயரில் உட்காந்துட்டோம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. அதே வெஜிடேரியன், அதே நான் வெஜிடேரியன் எல்லாமே இருக்குது. எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது.
சாப்பிட்டு வந்துட்டு ஃபயர் கேம்ப்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம். தூங்குறக்கே லேட் ஆயிடுச்சு நைட்டு. டே 3 மக்களே, இன்னைக்கு செக் அவுட் பண்ண போகிறோம். டைம் 10க்கு மேலே ஆயிடுச்சு எல்லாருமே எந்திரிக்கிறதுக்கே. மழை வேறு இன்னைக்கு. கரெக்டாக நாங்கள் செக் அவுட் பண்ணுற டைம் சரியான மழையாக இருக்குங்க. செக் அவுட் பண்ண போகிறோம் மக்களே. இதுதான் எங்கள் கேங். கடைசியாக ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஸ்டேல அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். செக் அவுட் பண்ணி கிளம்பும் போது பரவாயில்ல, மழை நின்றுச்சுங்க. அப்படியே ஜாலியாக அப்படியே கிளம்பிட்டோம். இந்த கிளைமேட்டில் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டே கான்டாக்ட் நம்பரும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சீசன் டைமில் வீக்கெண்ட்ஸில் இந்த பேக்கேஜ் ப்ரைஸஸ் டிஃபர் ஆகலாம். இந்த ஸ்டேவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டே பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் செம்மையாக இருந்துச்சு லொக்கேஷனே. அப்படியே கீழே இறங்கும்போது மிஸ்ட்டு பாருங்கள், வழியே தெரியல, ரோடே தெரிய மாட்டேங்குது. லைட்டெல்லாம் போட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஓகே மக்களே, வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பபாய். அடுத்த ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சந்திக்கலாம். டாடா.